நவம்பர் மாதத்தோட மந்த்லி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம என்னென்ன நடக்கக்கூடாதுன்னு நெனைச்சோமோ, அது எல்லாமே இப்போ மார்க்கெட்டில நடந்திருக்கு. டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பியரிஷா இருக்கு. இனி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? நான் இனி என்ன பண்ண போறேன்? இத எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நவம்பர் மாதம் மந்த்லி கேண்டில் க்ளோஸ் அப்புறமா, இங்க நெறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் ஒவ்வொரு விஷயமா சொல்லும்போது வந்து அது உங்களுக்கு புரியும். நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுவேன். அதான் வந்து MACD. இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நமக்கு 3 சைக்கிள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 3 சைக்கிள்லயும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒர்க் ஆகியிருக்கு. அது 2014, 2018, 2021. நான் ஆல்ரெடி இத பத்தி நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் லைட்டா சொல்றேன். இப்போ எப்போ வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கு. எப்போ இந்த ரெட் லைனுக்கு கீழ வந்து இந்த கிரீன் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் க்ளோசஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு பியர் மார்க்கெட் போயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து 2018லயும் அதான் நடந்திருக்கு. எப்போ வந்து இந்த ரெட்டுக்கு கீழ வந்து இந்த கிரீன் க்ளோசஸோ அதுக்கப்புறமா பியர் மார்க்கெட் போயிருக்கு. 2021லயும் எப்போ வந்து ரெட்டுக்கு கீழ வந்து கிரீன் க்ளோசஸோ அதுக்கப்புறமா பியர் மார்க்கெட் போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா இங்க இது இப்போ நடந்திருக்கு. இந்த நவம்பர் மாசத்தோட மந்த்லி கேண்டில் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா, கீழ வச்சிருக்கு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. இது ஒரு மேனிபுலேஷனா இல்ல மேல போகுமா அப்படிங்கிறத வந்து நமக்கு காலம் தான் பதில் சொல்லும். இப்ப டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, எல்லாமே கீழ போற மாரி தான் இருக்கு. இப்போ 52 வீக் EMA இருக்கட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லலாம். மந்த்லி கேண்டிலோட ஆர்டர் ஃப்ளோவா இருக்கட்டும், டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பியரிஷா இருக்கு. மார்க்கெட் கீழ போகும் அப்படிங்கிற மாரி. நான் அடுத்தடுத்து சொல்றேன். கீழ போச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்தது பேசுறேன். இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா, யாருமே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான சைக்கிள். ஏன்னா நார்மலா எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, BTC மேல போகும், எத்தீரியம் மேல போகும். அதே டைம்ல வந்து ஆல்ட்காயின்ஸ் மேல போய் ஒரு சைக்கிள் வந்து கரெக்ட்டா முடியும். அதே மாரி தான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வித்தியாசமா இந்த சைக்கிள வந்து ப்ளே பண்றாங்க. இந்த சைக்கிள பார்த்தீங்கன்னா 2 டைப்பா வந்து மோஸ்ட்டா எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணாங்க. சிலர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆல்ட்காயின் சீசனே வந்து இந்த Q4ஓட முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி ப்ரெடிக்ட் பண்ணாங்க. நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, Q1, Q2 வரைக்கும் போகும். இந்த சைக்கிள வந்து டிலே பண்ணி இந்த 4 இயர் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் போலாம். 1 இயர் வந்து டிலே பண்ணி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் யோசிச்சேன். இங்க எல்லாரோட ப்ரெடிக்ஷனையும் வந்து தூக்கி சாப்பிட்ற மாரி வேல்ஸ் வந்து பண்ணி விட்டுட்டாங்க. இதுக்கு மேலயும் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்ல இருக்கோம் அப்படின்னா, ஒரு நம்பிக்கைக்கு மேல தான் நம்ம இருக்கிற மாரி இருக்கும். டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, எல்லாமே பியரிஷா இருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட் ஆன உடனே நான் வந்து சொல்றேன். நீங்க நம்ம டெலகிராம் சேனல்ல இருந்தீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா இந்த 1,07,000 $1,08,000 இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைச்சு. அந்த டைம்ல இருந்தே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. டம்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் சில இடத்துலலாம் சொல்லியிருப்பேன். அப் ட்ரெண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா எந்த இடத்துலயுமே கன்ஃபர்மேஷன் இல்ல. லாஸ்ட்டா கூட நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்திருப்பேன். ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த 93,000 $94,000 மேல வந்து ஒரு 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆவது வேணும். அப்படி வச்சா தான் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நடக்கல. இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, மார்க்கெட் ரொம்ப டம்ப் ஆகுதுன்னா 70ல ஒரு 65லருந்து ஒரு $75,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். எனக்கு வந்து இதுக்கு மேல இந்த சைக்கிள் எல்லாம் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறதுல வந்து நம்பிக்கைலாம் இல்ல. இந்த ஹவுலிங் அனாலிசிஸ் படி அங்க ஃபார்ம் ஆகும், இங்க ஃபார்ம் ஆகும் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, டம்ப் ஆகுதுன்னா, இந்த டம்ப் வந்து பெரிய டம்பா இருக்குன்னா, இந்த ஒரு 70,000 65,000 இது வந்து 2021ஓட ஆல் டைம் ஹை. இந்த இடம் இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இதுல இருந்து திரும்ப மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்குறேன். இப்போ ஹவுலிங் அனாலிசிஸ் இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னா, நமக்கு வந்து பிட்காயினோட லோ வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா, 2026 இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர் இந்த இடத்துல வந்து பிட்காயினோட லோ இருக்கும். ஆனா எனக்கு இவ்வளோ தூரம் போகுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து இங்க வந்துரும். ஆ இப்போ அப் ட்ரெண்ட் கிடைக்கல. நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி அப் ட்ரெண்ட் ஆச்சுன்னா நான் சொல்றேன். இப்போ இந்த இடம் வந்துரும். ஒரு $70,000 இங்க வந்துகிட்டு, இங்க இருந்து மேல போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இது மேல போகும்போது, எத்தீரியமும் இந்த இடத்துல இருந்து மேல போணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நமக்கு ஒரு ஆல்ட் கண்டிஷன் நடக்கணும், நம்ம நினைச்ச மாரியெல்லாம் நடக்கணும் அப்படின்னா, நமக்கு இருக்க லாஸ்ட் வாய்ப்பு வந்து இதுதான். இப்ப நெறைய பேர் சொல்றாங்க, அப்ப இந்த சைக்கிள் ஆல்ட் கண்டிஷன் இல்லையா? அப்ப நம்ம இன்னும் ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணணுமா? அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த சைக்கிள்ல மட்டும் ஆல்ட் கண்டிஷன் நடக்கல அப்படின்னா, நமக்கு இனி எப்பவுமே ஆல்ட் கண்டிஷன் வந்து நடக்காது. இங்க எல்லா விஷயங்களும் வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகும்.
நமக்கு இருக்க லாஸ்ட் ஒரு வாய்ப்பு வந்து இதுதான் 2026. குளோபல் எக்கனாமி வந்து அந்த டைமில் நல்லா இருக்குது. ரீட்டெயிலர்ஸ் உள்ளே வர மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது. நான் லாஸ்ட்டாக நம்புறது வந்து அதை மட்டும்தான். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். புதிய அமௌண்ட் உள்ளே கொண்டாடுறவங்க ஒரு எத்தீரியத்தில் இல்லை பிட்காயினில் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 2021 நான் பண்ண பெரிய தப்பே அதான். பை த டிப்புன்னு சொல்லிக்கிட்டு கீழே வர வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சுன்னா மட்டும் வந்து உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிறது வந்து மேலே போனாலே ஒரு ஆல்ட் கண்டிஷன் நடந்தாலே வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான் வரும். அதனால் தேவையில்லாமல் இதுக்கு மேலேயும் கடன் வச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கதையே முடிஞ்சிடும். வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணது லாஸில் இருக்குன்னா உங்களுக்கு லாஸை உங்களால் தாங்கிக்க முடியும் அப்படின்னா எடுத்துகிட்டு உள்ள வந்துடுங்க. இல்லை வர மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னா வந்து அப்படியே விட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எத்தீரியம் வந்து இந்த 2021 ஹைக்கை மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லி கேண்டில்லாம் க்ளோஸ் வச்சுன்னா இங்கேருந்து நம்ம இனி புதிய அமௌண்ட்டு கொண்டு வரதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஒரு ஆல்ட் கண்டிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது நல்லது. நம்ம சேனலில் லாஸ்ட்டு ஒரு 4-5 மாதம் போடுற வீடியோஸில் தெளிவாக ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஆல்ட் கண்டிஷன் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2021 ஆல் டைம் ஹைக்கு மேலே வந்து ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகணுன்னு இங்கே இதுவரைக்கும் க்ளோஸே வைக்கலை. இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இங்கே எதுவும் ரிப்பீட் ஆகாதனால இங்கே யாருனாலையுமே வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரியல. நம்ம எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸில் வந்து நான் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லி வந்திருப்பேன். நீங்கள் ஹால்விங் அனாலிசிஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறீங்க அப்படின்னா பிட்காயினோட ஹை வந்து இந்த அக்டோபர் மாதம் ஃபார்ம் ஆனது தான் இருக்கணும். பிட்காயின் இன்னும் இந்த ஹால்விங் அனாலிசிஸை இந்த சைக்கிளெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிட்காயினோட லோ பார்த்தீங்கன்னா 2026 இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த டைமில் வந்து பிட்காயினோட லோ ஃபார்ம் ஆகணும். இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டோட ரியாலிட்டி எல்லாமே பார்த்துட்டோம். ஃபைனலாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறேன். இப்போது 2026 இருக்க குளோபல் எக்கனாமி நிறைய பாசிட்டிவான விஷயங்களெல்லாம் வச்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பிட்காயின் வந்து அதிகப்படியாக டம்ப் ஆச்சுன்னா இந்த $70,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரலாம். 70லேருந்து 60 இந்த ரேஞ்சுக்குள்ளாடி வரலாம். இதில் இருந்து டேப் ஆகிட்டு மேலே போகும். இப்போ நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஹால்விங் அனாலிசிஸ் படி இந்த சைக்கிள் படி ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது அப்படின்னா பிட்காயினோட லோ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வரணும். 2026 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டைமில் தான் லோ ஃபார்ம் ஆகணும். இவ்வளோ நாள் நமக்கு நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் எனக்கு இது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை இல்லை. நான் நிறைய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மார்க்கெட் இப்போ டம்ப் ஆகி இந்த இடம் வந்துக்கிட்டு மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். அந்த டைமில் வந்து ஆல்ட் காயின்ஸும் பம்ப் ஆகும், எத்தீரியமும் பம்ப் ஆகும். இந்த மாதிரி நடக்கலாம். நமக்கு இருக்க லாஸ்ட் வாய்ப்பு இதுதான். இதுக்கு மேலேயே வந்து மார்க்கெட் வந்து கீழே போகுதுன்னா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டியதான். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த 2026 அப்படிங்கிற ஒரு வருஷம் மட்டும் இருக்குது. நான் சரி இவ்வளோ டேஸில் 4 வருஷம் நான் வெயிட் பண்ணிட்டேன். சரி இன்னும் 1 வருஷம் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் நான் யோசிக்கிறேன் இப்போது. இன்னொரு விஷயம் வந்து நான் நம்மளோட மீட்லேயே நான் பேசி வந்திருப்பேன். அந்த மீட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். அதை வந்து பப்ளிக்காக போடலை, அன்லிஸ்டடில் போட்டிருக்கேன். யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவில் போய் பாருங்கள். எப்படி நம்ம வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து மேனேஜ் பண்ணுறது, லாஸ் இல்லாமல் எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நான் பற்றி அதில் பேசி வந்திருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். நான் முடிஞ்சால் இந்த வீக்கில் கூட வந்து ஒரு நாள் நம்ம மீட் வந்து நான் போடுவோம். சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம இனி வந்து பார்ப்போம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பேசிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் செல் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இல்லை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா ஹோல்டு பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் விருப்பம் தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு பாருங்கள். ஓகே, பை.